ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கான ரொம்ப ஹெல்தியான ஒரு காலை உணவு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சரி, இல்லை ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் சரி ரொம்பவே உதவக்கூடியதுங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிப்பியை குழந்தைங்களுக்கு ஸ்நாக் டைமில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 ஸ்பூன் போல் ஜவ்வரிசியை நான் முந்தின நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுருக்கேன். இது நல்லாவே ஊறிடுச்சு. இதை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். அதோட 2 போல் பிஸ்தாவை நான் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக பாதாம், முந்திரி, பிஸ்தா இதில் எதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா வேக வச்ச கேரட் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். இது இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது நல்லா மையாக அரைக்கணும் அவசியம் கிடையாது. இந்த ஜவ்வரிசி ஒன்றும் பாதையுமாக அரைப்பட்டால் கூட போதும் தான், அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருந்த இந்த ஜவ்வரிசியை நம்ம ஒரு பேனில் மாற்றிடலாம். அதோட 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ராகி மாவை சேர்த்துட்டு எந்த வித கட்டியும் இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ்வில் மாற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் நம்ம கைவிடாமல் இதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். தண்ணீர் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ராகிக்கு நிறைய தண்ணீர் இருந்தால் தான் நல்லது. ஏன்னா அது சீக்கிரமே அப்சர்வ் பண்ணிடும். அதே சமயம் பச்சை வாசனை இல்லாமலும் நமக்கு சூப்பராக குக் ஆகி கிடைக்கும். இப்போது ராகி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் டைம் ஆக இது இன்னுமே நல்லா கட்டியாக மாற ஆரம்பிக்கும். இதை இப்போது நம்ம கிண்ணத்தில் மாற்றிடலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் இனிப்புக்காக நான் பனங்கற்கண்டு பவுடர் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்காம கூட நல்லதாக இருக்கும். அதோட 1/4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்படி கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். இதோட சுவையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதோ பாயாசம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதோட சுவையை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காம கூட இருக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி தேங்காய் பால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் சரி, அவங்க ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவக்கூடியது தேங்காய் பால். நம்மளோட குழந்தைக்கான ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருக்கிற குழந்தைங்களுக்கு காலை உணவாவோ இல்லை ஸ்நாக்காவோ இந்த ரெசிப்பியை நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாங்க. வாரம் 3 முறை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் டிஃப்ரெண்ட் பேபி ஃபுட் ரெசிபிஸ், அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ் கூட நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.